நேற்று மேங்கோ ஐஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ வந்து கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எப்படி வந்துருந்துச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் அவகேடோ சாண்ட்விச் வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. வினு டயட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறனால நம்ம வந்து எதையாவது வந்து இப்படி தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி கண்டுபிடிச்சி எதையோ செஞ்சிட்ருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேரட் ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு. கேரட் ஜூஸ் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் டெய்லி குடிப்போம். காலையில் எழுந்திரிச்சு டெய்லியும் பண்ணுற ஒர்க்லாம் வந்துட்டு 6 o'clock 7 o'clock கிடையாது. கண்டிப்பாக வந்து 8:30க்கு மேலே தான் இருக்கும். 8:30க்கு மேலே தான் வந்துட்டு நாங்கள் எழுந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ணுவோம். பாப்பா அந்த டைமும் தூங்கிட்டு தான் இருப்பா. ஸோ டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடுவேன். ஆஃப்டர்நூனுக்கு அப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் நான் வந்து சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டேன். வினு அப்போ தான் கிளம்பி வந்து வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் கோன் தான் பயங்கரமாக சொதப்பிக்கிச்சே. சரி அந்த கோனை வந்து இந்த மாதிரி பவுல் மாதிரி பண்ணுவோன்னு சொல்லி இந்த பவுலில் போட்டு வச்சுருந்தேன். சரி அதை எடுத்து நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணலான்னா ஏதோ சட்டி மாதிரி வந்துச்சு. சரி அதை எப்படியும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வினுவுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் மேங்கோ ஐஸ்கிரீம் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சம்மருக்கு சூப்பராக செஞ்சு பாருங்கள். வினு பாப்பாக்கெலாம் சாப்பாடு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து என்னோடய செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுற வேலை வந்து லாஸ்ட்டாக தான் போச்சு. எப்போயுமே காலையில் எந்திரிச்சோட்டி இந்த வேலையை தான் பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி என்னமோ லாஸ்ட்டாக போச்சு. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பாய்.